வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது கலக்கன். கலக்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாலில் வச்சு பண்ணுறது தான் இந்த ப்ரிப்ரேஷன், அதாவது ஸ்வீட் ப்ரிப்ரேஷன். நிறைய பேருக்கு வந்து பால்கோவா கலக்கனுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கும் மெத்தடு. இந்த பால்கோவா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்ரேஷன் முடித்த பிறகு நல்லா ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் லைட்டாக ஃப்ளார்லாம் போட்டு நல்லா திருப்பி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. கெட்டியாக நல்லா ஒரு டெக்ஸ்சர் வரும். அதுதான் வந்து பால்கோவா. சரிங்களா? இதே வந்து கலக்கன்னு சொல்லும் போது அந்த பாலை திரி வச்ச பாலை அப்படியே குக் பண்ணி கெட்டியாக செட் பண்ணுவோம். கொஞ்சம் திரிஞ்சு போன மாதிரியாக இருக்கும், அது திரியாக இருக்கும் அந்த பால். ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் இந்த ப்ரிப்ரேஷன் பேர் கலக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த டிஷ் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்ரேஷன். ஜஸ்ட் நீங்கள் பால் சர்க்கரை இருந்தால் மட்டுமே போதும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சுவையான டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஃபுல் ஃபேட் மில்க் 2 லிட்டர், சர்க்கரை 200 கிராம், பிளெயின் பால்கோவா 100 கிராம், அதாவது சர்க்கரை இல்லாத பால்கோவா, நெய் 2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா கார்னிஷுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேயில் நம்ம லைட்டாக கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கிறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, ப்ரிப்ரேஷன் முடித்த பிறகு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால் வெல் அட்வான்ஸாக இந்த மாதிரி ரெடியாக இருக்கணும் ட்ரே. இதுக்கு பிறகு வினிகர். இந்த பவுலில் வினிகர் இருக்குல்ல, இந்த வினிகரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். எதுக்காகன்னா, இந்த வினிகர் டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணும்போது அந்த புளிப்புத்தன்மை அதிகமாகும். அதாவது இந்த பாலில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த புளிப்புத்தன்மை அதிகமானாலும் டேஸ்ட்டு மாறும். அதனால் அந்த வினிகரோட புளிப்புத்தன்மை கம்மி ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடறோம். இப்போது ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் கடாய்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் கடாய் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா யூஸ் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதே இரும்பு கடாய் யூஸ் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டால் அந்த கலர் கரெக்டாக கொடுக்காது. அதனால் இந்த கடாயில் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி ஸ்வீட் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது பசும்பால் அப்படின்னா நல்ல கொழுப்பு உள்ள ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுங்கள். பசும்பால் பர்டிகுலராக எதுக்காகனா இந்த பெங்காலி ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பசும்பால் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த பால் ஊற்றிருக்கோம்ல, இந்த பால் ஊற்றின பிறகு நல்லா கொதிச்சு வரட்டும். ஃபஸ்ட்டு பாயில் வந்த பிறகு அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் கண்டினியூ நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த வினிகரும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வினிகர் வாட்டரை இதில் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணோம், எடுத்த உடனே அதிகமாக போடக்கூடாது. அப்படி போட்டால் என்ன ஆகிடுன்னா, அந்த பால் உடனே திரிஞ்சு போயிடும், தண்ணி தனியாக வந்துடும், பால் கெட்டி தனியாக போயிடும். அதாவது திரிஞ்ச பால் தனியாக வந்துடும், தண்ணி தனியாகிடும். அந்த மாதிரி வந்துன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கொடுக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக அந்த வினிகர் வாட்டரை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கர்ல் பண்ணுறோம். அதே டைமில் வினிகரை ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்லோவாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த பன்னீரை வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணால் அந்த கெட்டின ஒரு டெக்ஸ்சர் வரும். இதே மாதிரி தான் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக வினிகர் ஆட் பண்ணி நீங்கள் மெதுவாக கர்ல் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்சர் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போக முடியும். நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் பால் திரிக்கும் போது அதுவும் திரிஞ்சு வர டைமில் தண்ணி தனியாக விடாது, பால் தனியாக விடாது. இது கவனத்தில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிப்ரேஷன் சூப்பராக வரும். டைமிங்கும் கொஞ்சம் சேவாகவும் குக் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த 2 லிட்டர் பால் நல்லா கொதிச்சு, அதாவது திரிஞ்சு போன பால் கொதிச்சு ஒரு 1 லிட்டர் அளவுக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சர்க்கரை போடுறோம். இந்த சர்க்கரை போட்ட பிறகு திருப்பி குக் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும், அதுக்கப்புறம் சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 10% குக் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த ப்ரிப்ரேஷன் 2ஆக பிரிக்கலாம். அதாவது பால்கோவா மாதிரி கெட்டியாகும். அந்த பால்கோவா மாதிரி சூடு ஆறின பிறகு திருப்பி நல்லா கையில் மாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணினா அது பால்கோவா. ஆனால் நம்ம அப்படி பண்ண போதில் இந்த இடத்துல இந்த பிளெயின் பால்கோவா கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த பிளெயின் பால்கோவா ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே திரிஞ்சு போன பால் இருக்குல்ல, அது ஒன்றோட ஒன்று செய்கிறதுக்கு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வர்றதுக்காக மட்டும்தான் இந்த பிளெயின் பால்கோவா ஆட் பண்ணுறோம். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு பால்கோவா எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்வீட் கடையில் கிடைக்கும். ஆனால் பிளெயின் பால்கோவா நியர்பை ஏரியா உங்கள் ஸ்வீட் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல போனால் சக்கரை போடாத பால்கோவா கிடைக்கும், அந்த இடத்துல போய் நீங்கள் வாங்கிக்கலாம் சொன்னீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அப்படி கிடைக்கலையா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வாங்குகிற ஸ்வீட் கடையிலேயே ஸ்வீட் உள்ள பால்கோவா வாங்கிக்கோங்க. அந்த டைமில் நம்ம சக்கரை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சக்கரோட அளவு கம்மியாகணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நெய் கொஞ்சம் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் இந்த கலக்கான அப்படியே மாற்றுறோம்.
ஒரு ஃப்ளாட்டான கரண்டி எடுத்துக்கங்க. அந்த கரண்டி எடுத்த பிறகு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டாக ஷேப் வர அளவுக்கு நீங்கள் செட் பண்ணணும். இந்த மாதிரி செட் பண்ண டைமில் கார்னிஷ்காக கொஞ்சம் லைட்டாக பிஸ்தா மேலே போடுங்க. இந்த மாதிரி செட் பண்ணி முடித்த பிறகு குறைஞ்சபட்சம் 1லேருந்து 2 மணி நேரம் கரெக்டாக செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். செட் ஆன பிறகு ஒரு சின்ன கத்தி, நல்ல மெலிசான கத்தி எடுத்துங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் நீங்கள் கட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் இந்த கலக்கண்ட் ஸ்வீட் ரெடி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி எப்படி பண்ணுறது. இந்த ப்ரிப்பரேஷன் பால்கோவா மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது பால்கோவா இல்லை. திரிஞ்சு போன மாதிரி இருந்துன்னா, அதாவது திரியாக இருந்துன்னா இதான் கலக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நல்லா வெள்ளையாக எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் வெள்ளையாக பண்ணுறதுக்கு சில பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பவுடர்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண வேண்டாம். இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்டைலில் ஒரு நல்ல ரெசிபி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒரு அருமையான ஸ்வீட்ஸு. நீங்கள் ஒரு 100 கிராம் பால்கோவா கடையில் போய் வாங்க போனால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 80லேருந்து 100 ரூபா இருக்கும். ஆனால் 2 பாக்கெட் பால் வச்சு நான் ரெடி பண்ண குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 750லேருந்து ஒரு 800 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கடையோட அளவு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அதாவது சின்ன அளவு கடாயாக இருந்ததுன்னா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் கொஞ்சம் அகலமான கடாயாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடிலாம் உங்களுக்கு எப்படி செய்முறையை கொடுத்துருக்கணும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.